சூப்பரா இருக்கே. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. இடுப்பு எதுவுமே பிடிச்சிருக்கு. அழகா முத்துமணி வர மாதிரி நல்லா இருக்கே. ஆமா நல்லா இருக்கு இது. ஒன்னாவது என் புருஷனுக்கு நல்ல கம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். பாருங்க. முடியாது முடியாது. காரமா. அப்போ ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. உங்களும் புடவைக்கெல்லாம் பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அதை மட்டும் போட்டு வந்துட்டு மாத்திக்கலாம். சரி சீக்கிரம் வாங்க. இதுவும் சூப்பரா இருக்கே. ஆமாமா நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கோங்களேன், சும்மா எங்கன்னா வெளியே போறதுக்கு. ஆமா அவங்க எட்டதுன்னு பத்தல. நல்லா இருக்கு, 2 பேரும் ஒரே மாதிரி, கலர் மட்டும் வேற, அதனால சொன்னேன். இதை மட்டும் எடுத்து கொடுங்க. நீ எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல புடவையும் சேர்த்து. ஒண்ணு சொன்னோடனே அக்காவும் தங்கச்சி எடுத்து கொடுங்க, 2 பேரும் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, வா போலாம். அதான் சொல்லிட்டால. சூப்பர், வாங்க போலாம். போலாம். மாத்திட்டு கீழே வந்துடுறீங்களா? நீ கொடுத்த ட்ரெஸ்ல மறக்காம வாங்கிக்கோ, எல்லாமே கரெக்ட் பண்ணி வாங்கிக்கோ. சரி மாமி. அவ்வளவுதானா? எடுத்த ட்ரெஸ்ஸுக்குலாம் வளையல் வாங்கணும், வாங்க. அவ்வளவுதானாவா? வேறையா? கட்டிக்க வாங்கணும், பசிமந்த வளையல். வா. சரி வந்துட்டேன். இதுவே இவ்வளவு ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வேற ஆக்கிட்டீங்க. சரி நாங்களும் ஒரு காருக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு நீங்க வந்துடுறீங்களா? வேற இருந்துட்டீங்க, வளையல் கிடைக்குமாங்கல. நாங்க என்ன பண்றது? ஒரு கார்ல நீங்க போயிட்டீங்கன்னா மீதி எல்லாரும் ஒரே கார்ல வர முடியாது. நீங்க பேசாம கார்லயே இருங்க வேணும்னா. அதுவும் சரிதான். லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு உடனே போயிட்டு என்ன பண்றது? நம்ம கார்ல உட்காந்து புசம் பண்ணி. அப்படி வேணா பண்ணுங்களேன். சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கண்ணா. வளையல் கூட பெருசாகாது. இவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை பார்த்து எடுக்கணும், அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பார்த்து எடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அக்கா அவளை சீமெண்ட் வளையல் அதெல்லாம் பார்த்து எடுத்துருவாங்க சில பேர். சரி நானே பார்த்துட்டு வாங்க. சரிடா வளையல் எனக்கு இந்த வேலையில போனா வரேன். போலாம். ஆயா அவர் உள்ள இருக்காரா? உள்ள போய் பார்க்கலாம். உள்ள இருக்கிறா? ஆமா, புதுசா வளையல் வந்திருக்காரு, பாத்துட்டு இருக்காராம். சரி, அங்கே போலாம். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதை விட்டு நீங்க எதுக்காக போடுறீங்க? இது மத்தவங்களுக்கு வளையல் மாதிரி இருக்கு. அது என்னடி? அது லேஸ், ப்ளவுஸுக்கு சாரிக்கெல்லாம் வைக்கிறது, எம்ப்ராய்டரி அதெல்லாம். அது அப்புறம் முத்து வைக்கிறது வைப்பீங்கல்ல, அதில் வைக்கிற டிசைன்ஸ் அதெல்லாம் தான் இருக்கீங்க. அந்த தாத்தாவும் பேத்தியும் இந்த கடைக்கு எப்பவுமே வருவாங்க. அவங்களுக்கு தெரியாத எங்க என்ன இருக்கும். ஓ, அதெல்லாம் தானா? வாங்கிக்கலாம். நம்ம தைக்கிற அக்காவே இங்கே தான் வந்து வாங்குவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அவங்களே வாங்கிப்பாங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு எதாவது வைக்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைப்பா. அப்புறம் என்ன, அவங்ககிட்டே கொடுத்துருவாங்க, வச்சு தந்துடுவாங்க. அப்பனா சரி. அதெல்லாம் 2 ரோக்கும் அதே இருக்கு. ஆமா. அதையும் கொஞ்சம் வளையல் இருக்கு போல இருக்கேன். இருக்கு, அந்த அளவுக்கு வளையல் பின்னாடி போலாம். சரி, அங்கே போய் பார்த்துக்கலாம். வரணும் சொன்னீங்க, வந்துட்டேன், அவ்வளோதான் டீலு. ஓ இந்த டீல் போட்டு வாழ்றது நமக்கு பிடிக்காது. இங்க வா. அமைதியா நம்ம வளையல் பார்க்கலாம். நோ 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 நோ. சொல்ற புடவை கலருக்கு மேட்சா வச்சு கொடுங்கண்ணா. சீமந்த வளையல் தானே, அதை லாஸ்டா பார்த்துக்கலாம். சரிம்மா அப்படியே பண்ணிடுறோம். வரலையாம்மா? வந்திருக்காங்க, நான் வேற வேலையா போயிருக்காங்க. சரிம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் சீமந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சு கொடுக்குறேன், அதை பாருங்க. இப்போ சீமந்த வளையல கூட இந்த கலர் வளையல கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம்மா. இப்போதான் ஒரு ரெயின் ட்ராப் வளையல, அந்த வளையல் இந்த வளையல்ன்றாங்களே, எல்லா வளையலும் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாதிரிலாம் யாரும் போடுறது இல்லை. மாடல்லாம் கூட கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாமே பிடிச்ச மாதிரி 4-5 கலர்ல வாங்கி போயிடுறாங்கம்மா, அவ்வளவுதான். இப்போ யாரும் கல்யாண வளையல்னா அந்த மெத்தட வாங்குறது இல்ல, சீமந்த வளையலும் அந்த கலர்ல வாங்குறது இல்ல. எங்களுக்கு வேணாண்ணா, எங்களுக்கு சீமந்த வளையலே கொடுங்க. இது வேணும்னா அடுத்தவங்க எடுத்துப்பாங்கல்ல, அதுக்கு வேணா வாங்கிக்கிறோம். ஆனா பொண்ணுக்கு போடுறது சீமந்த வளையல் தான் வேணும். சரிப்பா, அப்ப அதுல எடுத்து கொடுத்துறேன். நல்லா இருக்கு, சும்மா பார்க்கணும். பாருங்க. நீங்க சொன்ன துணிக்கு ஏற்ற மாதிரி வளையல் மாத்து பாருங்க. ஒரே டிசைனா இருக்கு. இதுக்கு எந்த பெரிய வளையல் மாத்தணும்னு சொல்லுங்க, அதுக்கு மாத்தி கொடுத்துறேன். ஓகே. நல்லா இருக்கு. இன்னும் சூப்பரா இருக்கு போல இருக்கு. ஆனா அது கொடுங்க. இது இன்னும் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். சொல்லிட்டேன். ரிசப்ஷனுக்கு எனக்காவது ட்ரெஸ் சொல்லியா? சொல்றேன், ஏதாவது வரலங்கம்மா, பரவாயில்லையா? நான் இது வந்து பேர் காஸ்டியூம் தான் போட்டுப்பேன். அப்ப இல்லங்கம்மா, இதை யோசிச்சிருக்கேன். தானே உங்களுக்கு இருந்தாலும் பேர் தான், நான் இப்பயே சொல்லிட்டேன். போதும், ஷட் அப். நல்லா முடியாது, கிடையாது. பதில காணும். அரசி மந்த வலையை பார்த்தாச்சுல,
அதை அப்படி ஓரமா எடுத்து வைங்க. இந்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம், நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்க, சொன்ன கலர் பண்ணிருக்கு. இதெல்லாம் மாத்தணும், மாத்தி தரேன். வீட்டு ஆசையா இருக்கே போட்டுக்கணும் போலன்ட்டு. ஓட கூட யார் என்ன சொல்ல போறா? இன்னும் பையனுக்காகவே பேரம் பேத்தி எடுக்க போறோம். இப்போ அவங்க போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடலாம். எல்லாருக்கும் தான் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட் கலர்லாம் சொன்னேனே, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவான்னு பார்க்க சொல்லுமா. பாருங்க பாருங்க. உன் சாய்ஸ் சூப்பரா இருக்கு. நீ ஃபைனல் பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஓகே. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் யார் ட்ரெஸ் எடுத்தா? எனக்கு அன்னைக்கு கிடையிலோ எங்களை கல்யாண பொண்ணுக்கு எதுக்குன்றாங்க. ஊரையில என்ன பண்ண? என் பொண்ணு காலேஜுக்கு போகுது, வளையல் சிறுசா வேணுமா கொடுன்னு சொல்லி வந்தியே, இதுல எடுத்துட்டு கொடுன்னு சொன்னனே, எடுத்துட்டு கொடுத்தீங்க. உங்க மொத்தத்துக்கு போயிட்டாளுங்க. வீட்டுல போடுறதுக்கே அப்புறம் கொஞ்சம் வளையல் தான் வச்சிருக்கேன், அப்படியே தூக்கிட்டு போவீங்க. நான் வளையல் இருந்தா நான் அதையே மாத்தி மாத்தி போட்டு இருந்திருப்பேன். பல வருஷமா வச்சுட்டு இருந்த வளையல் அட்டையை போட்டு விட்டீங்கல்ல. கொடுத்தாளுக்கு மொத்தமா வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாருங்க. சரி, நல்லா வச்சா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, நான் வச்சிருந்தேன். அப்புறம் பக்கத்துல அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாளுங்கடி. நீங்களே வளையல் கலெக்ஷன் கொடுத்தமிச்சா இப்படி பண்ண நான் என்ன பண்ணிட்டோம்? அடிப்பாவி, மொத்தமா தூக்கிட்டீங்களா? பொக்கிஷமா சேர்த்து வச்சாலேடி அவன். அந்த பெரிய வளையல் தான் ஏதாவது வாங்குவா, டிசைன் புதுசா வந்தா. மற்றபடி கலர் தான் யோசிச்சா, அவதான் எல்லா கலரும் வச்சிருக்காளேன்னு. திருப்பி அவன் சேர்க்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் அவளுக்கு கொடுக்க சொல்லுங்க. மேடம், கம்மி கம்மி வளையல் போடுறீங்களா? ஆமா, அம்மா வீட்டுல கொஞ்சம் விட்டது, ஆயா ரூம்ல எப்பனா கைட்டி வச்சது, அது மாதிரி அங்கங்க இருந்ததுதான் இப்ப பொறுக்கி மொத்தமா சேர்த்து வச்சு போட்டுட்டு இருக்கேன். என் வீட்டுல விட்டது, பிரகதி வீட்டுல விட்டதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாளுங்க. அது வலையிலே இல்லைன்ட்டு எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டு போனாளுங்க. ஆறு நீ இப்படி கொடுத்துருப்பேன்னு நினைக்கல. போதும் போதும் விடுங்க, பில்லு நீங்க கட்டுங்க. அடிப்பாவி கொடுத்த மாதிரி கொடுத்து பில்லு கேட்கற பாரு. பல வருஷம் கலெக்ஷன் சேர்த்துட்டீங்க, இப்ப நான் திருப்பி அவ்வளவு சேர்க்க முடியுமா? முடியாது இல்ல. அப்போ இதுக்கெல்லாம் கட்டுங்க. இப்ப விலை எவ்வளவு விக்குது விலை? அப்பெல்லாம் சீப்பா கிடைச்சது வளையல், இப்ப கிடைக்குமா அந்த வளையல்? அந்த வலையில இப்ப 100 ரூபான்றாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாது. அப்ப எல்லா கலர்லயும் எடு ஒரு ஒரு ட்ரெஸ். அம்மா, அதெல்லாம் எல்லாமே 2 டசன் வந்துட்டு இருக்கோமா, 2 கைக்கு ஏத்த மாதிரிதான். அப்படின்னு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ. நான் வீட்டுல கை நிறைய போடு. அங்கமே இதுக்கப்புறம் நிறைய வளையல் போடணும், வீட்டுல தெரியும்ல. தெரியாயா, வந்துடுச்சு. இதெல்லாம் நலங்குக்கு, சும்மா வீட்டுல போடுற ஃபங்க்ஷன், சாமி கும்பிடுறது, அதுக்கெல்லாம் தான். எல்லாம் சரி. அவங்க கோல்டு பேட்டர்ன் காட்டுறாங்க, அவ்வளவுதான். அதை நான் மொத்தமாவே 4 டசனா தான் வாங்குறேன். நமக்கு வேணும் போது வச்சுக்கலாம், அந்த கோல்டு இதுக்கு நடுவில் கலந்துக்கலாம், அவ்வளவுதான். அவங்க எல்லாத்துலயும் வச்சிருக்க மாதிரிலாம் நான் எடுக்க போறது இல்லை. பண்ணிக்கோங்கன்னு அவங்க காட்டுறாங்க, அதை நம்ம வீட்டுல பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பேங்களும் கோல்டெல்லாம் பொதுவா கொஞ்சமா தான் வாங்குறேன். அதனால எப்பவும் போல டசன்ஸ்ல வாங்கிக்கிறேன். என்ன வேணும்? சொல்லிட்டேனே, வாங்கிக்கோ. இப்படி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி வரைக்கும் வச்சுருவல. ஒரே கோல்டு சம்டைம்ஸ் அந்த கோல்டு போயிடும், அதனால வேண்டாம், திரும்ப திரும்ப வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கடை எப்போ வேணும் வாங்கிக்கலாம். உங்க அங்கிள் எப்போ வேணா கொரியர் பண்ணுவார் கேட்டாலே. என்ன பாப்பாக்கு என்ன வளையல் வேணும் சொல்லி அதில் வீட்டில் கொடுக்க போறோம். அப்புறம் என்ன பார்த்து எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் வருது, நீ கேட்டதாவே பார்த்துக்கோ. கொஞ்சம் விட்டா தாத்தா பக்கத்துல நான் கல்கிக்கல. ஒன்றும் இல்லை. உலகமா அதுக்குள்ளேயே வா, அதுக்குள்ளேயே வா. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஒரு கிஞ்சி கிஞ்சி ஐம்பத்தி ரெண்டு 10 கிலோ ஒத்துக்கிறோம். இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்காம அவன் கிளம்பிட்டானா? அவங்கள விட்டு கிளம்பிட்டாரு. என்னத்தை எடுத்து வைக்கணும்? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. கேஜெல்லாம் பெருசா இருக்கும் போல இருக்கு, கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. சாரிதான் இது. பல்க் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நான் இப்படி பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ்ஸா இருக்கும்னு நினைச்சா. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, சொல்றோம். வந்துட்டோம். இவ்வளோ நாளைக்கு சுத்தி லாக் போட்டிருக்கீங்களா? அப்புறம் என்ன? அப்படி எடுத்துருவேன். ஒரு 2 நாளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வந்துடுறாங்க. இவர்தான் ஏன் புறப்படுறாருன்னு தெரியல. பண்ணி வந்துடுறாங்க. இப்போ எனக்கு நைட்ல இருந்து நாளைக்கு வரைக்கும் உங்க கூட மட்டும்தான், போதுமா? பாக்குறேன் பாருங்க பாருங்க. பசங்க ட்ரெஸ்ல திருப்பி போயிட்டாங்க. அதில் தைக்க வேண்டியது எல்லாம் ஓட அடிக்கிறது தானா? அது உன் தங்கச்சியே வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சுக்கிறேன்டா. இதுவும் ஒரு சிலதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் போயிட்டு கொஞ்சம் அழைச்சி வச்சுக்கலாம். சரி, அது பக்கத்து வீட்டில் கொடுத்து பிடிச்சிக்கிறேன்டா. அது பசங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு. ஊரில் எடுத்துக்க ட்ரெஸ் ஊரில் அவங்களுக்குலாம் கொடுத்து எடுத்து வச்சோம்ல, அதுதான் சாதா சரி கிடச்சிச்சு. பட்டு புடவே இருக்கு, ஒரு 20 புடவை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் உனக்கு மொத்தமாக அந்த கலர் எல்லாத்தையும் காஞ்சி பத்தில தான் இருக்கணும்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து வரப்போகுது. அதனால அவங்க வந்து கொரியர் பண்ணிடுறாங்க.
கூடவே இந்த சாதா புடவை சேர்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்க திருப்பி ஒரு வேலை இல்லை. அது ரெண்டும் அங்க வந்துடும். நீங்க இந்த சீமந்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பத்திரிக்கை வச்சுட்டு கொடுத்துட்டா போதும். அது மட்டும் வந்துருங்க. அப்படியாப்பா? அப்ப கூட குறையுதுப்பா. சொந்தக்காரன் கேட்டதெல்லாம் சாதா புடவையோட வந்துடும். சில பட்டு புடவைகள்லாம் அதெல்லாம் ஒன்றா கொடுத்துட்டு வந்துட்டோம். சரி வரது நைட்ஸ் எல்லாம் ஒன்றாவே வந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு வேட்டி சட்டையும் ஆர்டர் கொடுத்துருக்கு. அது காஞ்சி பட்சியில சிலது கொடுத்துருக்கு, சிலது இங்கே தான் கொடுத்துருக்கு. இங்கே கொடுத்தது இவங்களுக்கு இந்த சாதா புடவையோட கொடுத்துருப்பானுங்க. அங்க இருக்கிறது காஞ்சிபுரத்தோட சேர்த்து வரும். எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்க சொந்தக்காரங்க போய் கொடுத்து வீட்டுல அப்படிதான் வர போறீங்க. மூதூர் காஞ்சிபுரம் திருப்பி நீங்க எல்லாம் அப்படிதான் போய் ஆகணும். அதெல்லாம் அங்க பாத்துக்கோங்க. நம்ம சென்னை கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் சொந்தக்காரங்க கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் மொத்தமாக வந்துட்டு நம்ம பிரிச்சு வைக்கிறோம். நீங்க பத்திரிக்கைக்கு வரும்போது வந்து எடுத்துட்டு போயிருங்க. மீன் எல்லாம் ஏதோ வீட்டுல இருக்க ஒரு ட்ரெஸ் தான் இதுக்கு ஜாதி தைக்கணும். அது எதுவும் இருக்கு. அதெல்லாம் தான் இங்க இருக்கு. வளையல் வரலையா? சரிங்களா? அப்படியே எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டேன். ஏன்னா அது பத்திரமா இருக்கணும்ல, அதனால அது எல்லாம் வந்துச்சு. வாங்குறீங்க. ஆத்திரம் சொல்லிட்டு வந்துட்டோங்க. சீமந்தத்துக்கு கொடுக்க ரிட்டன் கிஃப்ட் என்ன போடுறதுன்னு தெரியல. அது 2 3 பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். அதில் ஒன்று அப்புறம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால பலகாரத்துக்கும் சொல்லிட்டோம். வீட்டில் உட்காந்துலாம் புரிய முடியாது. ஏன்னா கல்யாண வேலை பத்திரிக்கை வைக்கிற வேலை இன்னும் தொடங்கவே இல்லை பாதி. அதெல்லாம் வேற இருக்கு. அதனால 2த்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும், பூஜை வேலை. அதனால பலகாரம் வீட்டில் செய்யலைங்க. அதுதான் நாங்க அப்பவே சொன்னோம். அதான் அதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும். அவங்களே போய் பேக் பண்ணி தர சொல்லிடணும். அந்த வேலை இருக்கு. பேகுக்கும் சொல்லிட்டோம். அதான் கல்யாணத்துக்கு வாங்கணுமே, அப்படியே சேர்த்து தான் வாங்கிட்டோம்ல. அதனால அது இருக்கு. அந்த ரிட்டன் கிஃப்டோட பையோடவே இருக்கு. யானை ஒன்று ஃபைனல் போட்டால் அது வீட்டுக்கு வந்துடும். மஞ்சள் பொங்கலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் ரெடியாக தான் இருக்கு. டீம் அந்த டைம்ல வெத்தலை போட்டு ஆயா எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆயா கிட்ட ஊர்ல சொல்லியிருக்கு பறிக்க சொல்லி. அதை எடுத்துட்டு வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் பூஜைக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வேலை தான் சொல்லுங்க. பத்திரிக்கைக்கு அங்கங்க ஓடுறீங்கல்ல, ரிசப்ஷனுக்கு அதுக்கெல்லாம் வேலை இருக்கு. நீங்க அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வேலை எங்ககிட்ட எங்க பெருசா இருக்கு. பத்திரிகை வைக்கிறது மட்டும்தான் எங்க வேலையா இருக்கு. ஊர்ல தான் அப்பா எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. ரிசப்ஷனுக்கு ரெசார்ட் அவனே பாத்துக்கிறான்ட்டான். அதுலயும் எனக்கு வேலை இல்லை. சரி, வேற ஏதாவது தான் சொல்றோம் வாங்கிட்டு வரதுக்கு. அது வரலாம் இந்த ஊருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். அரிசி நாங்கள் ஊர்ல பண்ணிட்டு கவர் போட்டு நாங்கள் எடுத்துட்டு வந்துடுறோம். அது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? வேலைதாம்மா செய்வீங்க. அதானே எவ்வளவு வேலை செய்வீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன சிவப்பு அரிசி வெள்ளத்துல ஊற வைக்கிறது, அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இந்த கொல்லாம் கொண்டு அதை கூட நாங்களே செஞ்சிருவோம். அதுதான் நீ கேட்க மாட்டேன். இன்னும் வேணாம், நீங்க பத்திரிக்கை இருக்கிற வேலை எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு யார் யார் கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. இங்க 2 நாளுக்கு முன்னாடியே நாளன்னைக்கு தான் எல்லாம் வந்துருவாங்கல்ல. நீங்களும் 2 நாள்ல வந்துட பாருங்க. ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு இப்ப எனக்கு அனுப்பவே இஷ்டம் இல்லை தான். ஆனா வந்த புடையெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு வரணும்ல. மீதி வரும்போது எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் அது இங்க சீமந்தம் முடிஞ்சோடனே பத்திரிக்கைக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் டியூட்டி டைம்ல குழந்தை பிறந்துடும், ஹாஸ்பிட்டலுக்கு அலையணும். அப்போ ஒரு வாரம் தள்ளி போயிடும். அதனால கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டோம்னா வீட்டில் வேற எதுவும் செய்ய மாட்டோம். வீட்டுக்கு கழிச்சதுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும். அதனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் முன்னாடி கொடுத்துடலாம். ஊருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்கு கழிச்சதுக்கு அப்புறம் வந்து கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இருக்குல்ல. சரிடா, பார்த்து பண்ணிடலாம். இவா கிட்டவா இல்லை உள்ளுக்குள்ள நோண்டி நோண்டி தான் எனக்கு இன்னும் பிரச்சனை. நான் எங்க விட்றேன். எனக்கு கிள்றது யாரோ கேள்ப்பா. தேடி ஆ மாற்றத்தை நிறுத்துறீங்களா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நல்லா இல்ல. பண்ணி வச்சுட்டோம். வா போகணும். சரி பிச்சு. பாரு அவங்க எவ்வளோ நல்ல பெஸ்ட்டாக கேட்குறாங்க. மாட்டேன். பண்ணு பண்ணு எவ்வளோ பண்ணுமோ பண்ணு. சாப்பிட்டு எப்படி தட்டு கொடுக்க போற? நாளைக்கு கூப்பிட்டு போயிடுறா. அங்கே போட்டினா ஒரு நாள் எனக்கு கொண்டு நாளைக்கு வேண்டாமா? நீ எல்லாத்தையும் முன்னாடி கொடுத்து தச்சு வைக்க வேணாவா? இதுமா அவளுங்களாம் வந்துருட்டோம், ஒன்னா கொடுத்துக்கிறோமா? நீ அவ்வளவு நீயே ஒன்னா, நீ கல்யாணம் பண்ணு, உன் எல்லாம் கொடுக்க வேணாம். உங்களுக்கு அண்டிது அதெல்லாம் கொடுத்துட்டு வாங்கம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். கூட்டு வைக்கிறேன் அப்புறமா. இதான் விஷயம். அப்படிலாம் இல்ல, நம்மளே போலாம். கம்பெனி இருங்க. பார்த்துக்கிறேன். ஏப்பா அப்புறம் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. கம்பெனி இருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நம்மளே போலாமா? அவளுங்களும் வந்துட்டோமா? ப்ளீஸ்மா, அப்புறம் கோச்சு பாருங்கம்மா. இல்ல இல்ல இருக்கட்டும். ஆ சரி, நம்மளே போலாம். போதுமா? நிஜமா தானே? நிஜமா. நாளைக்கு போய் எங்களுதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறோம். எங்களுது அத்தை தான், அம்மா அதெல்லாம்
உங்க சித்தி இது மம்மி இது உங்க மாமி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆ எல்லாரும் கொடுத்துருங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்க, நான் ஏதாவதுனா சொல்கிறேன். நீங்க எப்படி பேசணும் இன்னும் அவங்க பேசிட்டு இருக்க நாளைக்கெல்லாம் கிட்ட இருந்து தானே பண்ண போகிறேன். இருக்க மாட்டேன். படிச்சு 10 கோசமாக விருப்பேற்றிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் நிறைய இருக்கு. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வாங்கி கட்டுறேன். வான்னு கம்மிருங்க. வலிக்குது கத்திடுவேன். பத்து குடும்பக்கார இப்படி பண்ண வச்சுக்கோங்க. அம்மாவோட பார்த்துக்கோ. கையெடுத்துட்டேன் வலிக்குதுல்ல. மறுத்து போறேன். ஒன்றும் வேண்டாம். ஐ ஹேட் யூ. ஐயோ என்ன சொன்ன ஒன்றும் சொல்லலாம். நீ சொன்னா அவ்வளவுதான் இப்ப நல்லா உனக்கு அது தெரியாம வந்துச்சுங்க. அப்போ பசங்க கூட சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. அது இருக்கட்டும். ஸ்டார்ட் பண்ண கூட நிறுத்திடுவீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதான் தெரியுமே பிடிக்காத வச்சு இன்னைக்கு இதைய வச்சு கதையை ஓட்டிடுவேன் என் புருஷன். சரி அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன். போறேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருப்பா. அப்புறம் கோத்தை காட்டிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவள எப்ப கேட்க போற? அதுதான் இப்ப வரவே இல்லையே. பாத்தீங்க அது அக்கா கடைக்கு ஸ்டெடி டெலிவரி கொடுத்துட்டேன். கலர் மிஸ்ஸிங். அதனால சரி இதுதான் சொன்னேன். நாங்க கேர்ள்ஸ் வந்தோடனே போயிட்டு தைக்கிறோன்ட்டு நீங்க அளவுலாம் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிளவுஸ் நான் சொல்லிட்டு வந்துடுவேன். வில்லங்கமா இது எடுத்து வச்சிடாத. பயப்படாதீங்க, அப்படி எதுவும் இருக்காது. இல்லைன்னா சொன்னா ஒண்ணும் வேண்டாம். சரி பனிஷ்மெண்ட் வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது சாக்கு சொல்றீங்க. சொல்ல மாட்டேன். உனக்காக ப்ளீஸ். அழகா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. நீ சொன்ன நீ ஜாமம். ஓகே. நீங்க மனுஷன் ஆட்டம் முடியும். சரி பரவாயில்ல. உங்க அண்ணி நாளைக்கு வந்துடுறாங்களா? நாளைக்கு தான் மாசம் பிறந்துருக்குறாங்க. பிறந்தன்னைக்கு வந்துடுறாங்க. இவ்வளோ கசாயம் குடிக்கிறாளா இல்லையா? அவங்க நல்லா ஏமாத்துவாங்க. இங்க வந்துதான் உங்களுக்கு பிடிக்கணும். அதை சத்தமா கூடாது. சரியா கூட்ட செஞ்சு வச்சுட்டு போறேன். அவங்க எத்தனை போனதே திருப்பி எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல அது யாராவது சாப்பிட்டுருக்க. இப்போ புதுசாக செஞ்சு வச்சுட்டு போறேன். அதனால அதை சாப்பிட்டாங்க. சரியா முன்னாடி சத்தத்தை விட இப்போ நல்லா முருங்கீரை சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் நிறைய கூட ரத்த ஓட்டம் ஊறட்டும். இதுக்கப்புறம் தான் நிறைய ரத்தத்தை இழப்பால. அதனால ஊறி சேரட்டும். இதுக்கப்புறம் பப்பாளிலாம் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நல்லா கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் ரத்தம் சுரக்கும் நல்லா. புரியுதுல்ல? வண்டியில் கொடுக்குறோம்மா. வேணா சுட்டு குத்தப்போவா? இங்க ஏதோ பின்னாடி இருக்குல்ல, அங்கேயே 2 கல்லு போட்டா சுட்டுக்க போறோம். அப்புறம் என்ன? அதான் மம்மிக்கெல்லாம் செய்ய தெரியும். அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்? ரவிக்கிட்ட சுட்டு கொடுத்து அனுப்புறோம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ சமைச்சு கொடுங்க. நான் வேணாம், ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சுக்கலாம். இருக்காது. அவங்க குழந்தை பெற்றுக்க வரும்போது அப்ப தீட்டு அந்த கால விட்டு நான்வெஜ் செய்ய மாட்டீங்களோ? அவளுக்கு அப்படி பார்க்க முடியுமா? அவளுக்கு மட்டும் யார் வீட்டுல செஞ்சு கொடுக்க சொல்லி அவங்க போய் சாப்பிட்டு வரட்டும். எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன். மல்லிகா வீட்டுல பால் சாதம் சமைக்கிறதுக்கு, சோரட்டி சமைக்கிறதுக்கு, மண்ணீரல் சமைக்கிறதுக்குலாம் அதெல்லாம் தினைக்கும் சமைச்சு வந்துடும் அவளுக்கு. அவங்க வீட்டில் சமைச்சு வச்சிருக்கோம். அவங்க போய் சாப்பிட்டோம். தோட்டத்து வீட்டிலே இருக்க முடியாது, நம்ம வீட்டிலே இருக்க முடியாது. 2 பேரும் அந்த கால் நட்ட மாதிரி ஆயிடும். அங்கே போய் சாப்பிட்டோம். தெரிஞ்சது கஷ்டம்தான். அதுதான் நானும் யோசிக்கிறேன். பார்க்கலாம், அவன் சாப்பிட்ற மாதிரி தான் செய்யட்டும். என்னென்ன காய்கறியும் என்னென்ன வருமோ அதெல்லாம் இந்த பீட்ரூட், கேரட்டு, அவரைக்காய் அப்படி கொடுப்போம். மத்திய பொடியில் அரைச்சி வச்சா அந்த குழம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் கிடைக்கும். காஃபி குடிக்க பழகிட்டா அது பிரச்சனை இல்லை. காஃபி ரசம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஊறும். சரியா போகலாம். நம்ம அதெல்லாம் அங்க வச்சிடவா? கொஞ்சம் பிரிச்சு வச்சிருந்தேன். நாளைக்கு கொடுக்க வேண்டியது தனியா. உள்ள வைக்கிறது உள்ள வச்சிடுறேன். மற்றதெல்லாம் ஒன்னா வச்சிடுறேன். ஹாலில் சோஃபா கதவகமாக வச்சிடுறேன். அது நாளைக்கு எடுத்துட்டு போயிடுங்க. அப்படியே பண்ணிட்டேன். ஆமா வச்சுட்டு வந்துடுறேன். வாங்க. சரி நான் கொண்டாட கழிச்சு பண்ணிட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடு. பேச இருக்கு அதெல்லாம் பேசிட்டு நான் அப்புறம் வைக்கிறேன். சரிம்மா, நீ வேலையை பாருங்க. நான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நானும் போட்டு கரெக்டாக. சரி.